வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை கடந்து நகர்ந்து செல்லக்கூடும் என வானிலை மையம் கூறியுள்ளது. இதனால் தமிழ்நாட்டுக்கு வரும் 9, 10 ஆகிய நாட்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 9, 10, 11 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்றும் உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் விலை நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,02,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்றும் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 70 ரூபாயும் சவரனுக்கு 560 ரூபாயும் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஒரு சவரன் 1,02,640 ரூபாய்க்கும் கிராம் 12,830 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 271 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. கொடைக்கானல் பிரையன் பூங்கா முறையாக பராமரிக்கப்படாததால் கடும் பனியால் அங்கிருக்கும் பூக்கள், செடிகள் கருகி வருகின்றன. கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலமான பிரையன் பூங்காவில் சுமார் 6 ஏக்கருக்கு மேலாக பல வகையான பூக்கள், செடிகள், தாவரங்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கடும் பனி நிலவி வருகிறது. இதனால் பிரையன் பூங்காவில் உள்ள செடிகள், பூக்கள் கருகி பொலிவிழந்து காணப்படுகிறது. செடிகளை பாதுகாக்க தோட்டக்கலைத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதை முழு நடவடிக்கையா எடுத்து அதை எப்பயுமே பராமரிச்சு வைக்கணும். ஏன்னா கொடைக்கானலோட அழகு பூக்கள், பார்க்கு, இந்த மாதிரிதான் பூங்கா, இதெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு கொடைக்கானலுக்கே வராங்க. அப்போ வரும்போது இந்த சுற்றுலா பயணிகளோட வருகை குறைஞ்சிரும். அதனால இதை தோட்டக்கலைத்துறை கரெக்டா பராமரிக்கணும். பிரையன் பூங்காவில் உள்ள அனைத்து தாவரங்கள் மற்றும் பூக்கள் முழுவதுமாகவே கருகிய நிலையில் காட்சியளிப்பது சுற்றுலா பயணிகளுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி நாகர்கோவில் அருகே பொங்கல் பானைகள் தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. சுங்கான்கடை பகுதியில் ஏராளமானோர் மண்பானை தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். பொங்கல் பண்டிகைக்கு ஒரு வாரமே உள்ள நிலையில் பானைகள் தயாரிக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இங்கு தயாரிக்கப்படும் மண்பானைகள் 80 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். இப்போ பொங்கல் ஆனனால பானை இதெல்லாம் ரொம்ப சேல்ஸ் போயிட்டு இருக்கு. நாங்கள் காலையில் நைட்டு வராமல் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எப்படி ஒரு 100-150 பொம்பளைங்க இருப்பாங்க. நாங்கள் இதை கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். சுங்கான் கடையில் தயார் செய்யப்படும் மண்பானைகள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் அண்டை மாநிலமான கேரளாவிற்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. நகரத்தில் வசிக்கும் மக்களும் மண்பானைகளில் பொங்கல் வைக்க வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை கடந்து நகர்ந்து செல்லக்கூடும் என வானிலை மையம் கூறியுள்ளது. இதனால் தமிழ்நாட்டுக்கு வரும் 9, 10 ஆகிய நாட்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 9, 10, 11 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 37,98,00,000 ரூபாய் மதிப்பில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கான 61 அதிநவீன புதிய பேருந்து சேவையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இருக்கை மற்றும் படுக்கை வசதி கொண்ட 110 புதிய பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக 61 புதிய பேருந்துகளின் சேவையை சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்தியாவிலேயே முதல் முறையாக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் பயணிகளின் சொகுசு பயணத்துக்காக முன்புற ஏர் சஸ்பென்ஷன் வசதி செய்யப்பட்டுள்ளது. 2 படுக்கைகளுக்கிடையே தடுப்பு வசதியுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தனித்தனியாக சார்ஜிங் போர்ட்டுகள், டிஜிட்டல் கடிகாரம் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன. அண்டை மாநிலங்கள் செல்லும் வழித்தடம் மற்றும் தமிழ்நாட்டில் மலைப்பாங்கான பகுதிகளுக்கு செல்லும் வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். திமுக அரசின் பல்வேறு துறைகளில் 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பட்டியலை ஆளுநரிடம் அளித்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
சென்னை ஆளுநர் மாளிகையில் ஆர்.என். ரவியை முன்னாள் அமைச்சர் வேலுமணி, ஜெயக்குமார் உள்ளிட்டோருடன் சென்று எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். சுமார் 1 மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்ற நிலையில் அப்போது அரசுக்கு எதிராக பல்வேறு விவகாரங்கள், ஊழல் புகார்கள் அடங்கிய மனுவை எடப்பாடி பழனிசாமி அளித்தார். இது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். முன்னதாக தமிழ்நாடு வந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் எஸ்பி வேலுமணி 2 நாட்களும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து அதிமுகவினர் மனு அளித்துள்ளனர். திமுகவை தவிர வேறு எந்த கட்சியுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிகார பகிர்வு தொடர்பாக மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தது அவரது சொந்த கருத்து என்றும் அவர் பொதுவெளியில் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கண்டித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைமை தெளிவாக இருக்கிறது. எங்கள் மேலிடம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, குறிப்பாக எங்களுடைய பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் நேற்றைக்கு முன்தினம் பத்திரிகையாளர் தெளிவாக சொன்னார், நாங்கள் எந்த கட்சியுடனும் கூட்டணி பேசவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மட்டும்தான் கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படி என்று சொல்கிறார். சில பத்திரிகைகள்லாம் அவர்கிட்ட கேட்டாங்க அதிகார பகிர்வு நீங்கள் கேட்டதை பற்றி. அப்போ சொன்னார், எந்த கட்சி தான் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியும், வேணாம் கொடுத்தா வேணான்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னார். அகில எந்த தலைமை என்றாலும் எங்களுடைய அகில இந்திய தலைமை தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, இங்கே தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியா தலைவராக இருக்கிற அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றியதை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் ஜனவரி 24ஆம் தேதி உண்ணாவிரதம், 30ஆம் தேதி உள்ளிருப்பு போராட்டம் நடைபெறும் என்றும் பிப்ரவரியில் நடைபெறும் போராட்டத்தில் பிரியங்கா காந்தி பங்கேற்பார் என்றும் செல்வ பெருந்தகை கூறினார். திமுக தலைமையிலான கூட்டணியில் கூடுதல் இடங்கள் கேட்போம், ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். வெனிசுலா நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி அதிபரை கைது செய்துள்ள அமெரிக்காவை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மயிலாடுதுறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக மயிலாடுதுறை வந்திருந்த அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 1000 அமித்ஷா வந்தாலும் திமுக கூட்டணியை ஒன்றும் செய்ய முடியாது என்றார். தமிழ் மண்ணில் பிளவு அரசியலுக்கு இடமில்லை, மத பதற்ற அரசியலுக்கு இடமில்லை, வகுப்பாத அரசியலுக்கு இங்கே இடமில்லை. இதை மிக தெளிவாக திருப்பரங்குன்றத்தில் மதுரை மக்கள் உணர்த்தியிருக்கிறார்கள். அதான் தமிழ்நாடு, அதான் தமிழ்மண். எனவே நாங்கள் வெல்லுவோம். நடிகர் விஜய்க்கு கூடும் கூட்டம் வாக்குகளாக மாறாது என்றும் அவர் தெரிவித்தார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் 6வது நாளாக கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 1ஆம் தேதி முதல் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் கறிக்கோழி பண்ணைகளுக்கு கட்டணமில்லாமல் தமிழ்நாடு அரசு மின்சாரம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். கடந்த மாதமே விவசாயிகள் நிறுத்திவிட்டார்கள். காரணம் கட்டுப்படி இல்லை. ₹6.50 என்பது கட்டுப்படி இல்லை. நிறுவனங்கள் ஏற்றிக் கொடுக்கவில்லை. கடந்த 5 ஆண்டுகளாக கூலி உயர்வு இல்லாத காரணத்தால் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். 40,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தமிழ்நாடு முழுவதும் கறிக்கோழி பண்ணை வைத்திருப்பதால் கிட்டத்தட்ட இன்றைக்கு 15,000க்கும் மேற்பட்ட பண்ணைகள் சும்மா கிடக்கிறது. ஏனென்றால் வளர்த்தவில்லை. அடுத்த மாதங்களிலிருந்தே பாதிப்புகள், அடுத்த மாதம் வருகின்ற பொழுது கறி முழுமையாக தட்டுப்பாடுகள் இருக்கும். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் பூசணிக்காயின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். பூசணி பயிரிட்டதால் மிகுந்த நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக ஜம்முகுட்டப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கூறியுள்ளனர். நாங்கள் 5 ஏக்கரை பூசணி போட்டோங்க. இந்த வருஷம் ரொம்ப விளைச்சலும் வரல, பூச்சிங்கெல்லாம் இது பண்ணதுனால மகசூல் கம்மியாயிடுச்சு. அந்த காயை வியாபாரிங்க அடிமாட்டு விலைக்கு 5 ரூபாய்க்கும் கேட்குறாங்க. உரிய விலை கிடைக்கவும் பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்கவும் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குமரி மாவட்டம் குலசேகரன்புதூர் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இ-சேவை மையம், ஆவணங்களை நகல் எடுக்கும் வசதியை ஏற்படுத்தி தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகர்கோவில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் தோவாளை பகுதியில் வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வந்த நிலையில் குலசேகரன்புதூரில் 4 கோடி ரூபாய் செலவில் புதிதாக அலுவலகம் கட்டி திறக்கப்பட்டது. இதற்கு அப்பகுதி மக்கள் வரவேற்பு தெரிவித்தாலும் ஆவணங்களை அப்டேட் செய்யவும் நகல் எடுக்கவும் வசதி இல்லாததால் பல கிலோமீட்டர் செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக கூறினர். ஊருக்கு ஒதுக்குப்புற மாதிரி வெளியில் இருக்குது. ஸோ இப்போ புது அலுவலகம் பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது, நிறைய சேவைகள் இருக்குது. இருந்தாலும் நமக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணுனாலோ அல்லது டீ காப்பி குடிக்கணுனாலோ அல்லது ஜெராக்ஸ் எடுக்கணுனாலோ அல்லது நம்ம இ-சேவை மையத்துக்கு போகணுனாலோ இதுக்கு
வசதிகள் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் இருக்குது. வந்து பழைய இடத்துலேருந்து தாண்டி தான் வர வேண்டிய இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் செய்து கொடுத்தாங்கன்னா, கொஞ்சம் வசதி செய்து கொடுத்தாங்கன்னா உபயோகமாக இருக்குது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உருண்டை வெல்லம் தயாரிப்பில் கரும்பு விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் கரும்பு சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உருண்டை வெல்லம் தயாரிப்பு மும்முரமாக நடைபெற்று வருகிறது. 2 நாளைக்கு முன்னாடி 1900 ரூபா வரைக்கும் தான் போய்கிட்டு இருக்கு. அடுத்து வர்ற பொங்கலுக்குள்ள இந்த விலை ஏறும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்பிக்கை விடுவோம். இத்தனை பார்த்தீங்க அப்படின்னா 40 கிலோ மூடை தான் இது 2500 ரூபா வரைக்கும் போகுன்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த கரும்பு விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உற்பத்தி அதிகரிப்பால் வெல்லத்தின் விலை குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரம் சங்குமால் கடற்கரையில் கடல் அரிப்பு ஏற்பட்டு கடலுக்குள் மரங்கள் சாய்ந்து விடும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. சங்குமால், ஓலைக்குடா உள்ளிட்ட கடற்கரை பகுதியில் தென்னை உள்ளிட்ட பல்வேறு மரங்கள் அதிக அளவில் வளர்ந்துள்ளன. சங்குமால் கடற்கரை பகுதியில் வழக்கத்துக்கு மாறாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவதுடன் கடல் அரிப்பும் ஏற்பட்டுள்ளது. இதனால் கடற்கரை ஓரத்தில் வளர்ந்து நிற்கும் தென்னை உள்ளிட்ட பல்வேறு மரங்கள் கடலுக்குள் விழும் நிலை உருவாகியுள்ளது. மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்கள் மீது மரங்கள் விழுந்து உயிர் சேதம் ஏற்படும் ஆபத்து இருப்பதாக மீனவ கிராமத்தினர் அச்சம் தெரிவிக்கின்றனர். படகுகளும் சேதமடைய வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவ கிராமத்தினர் கோரிக்கை விடுக்கின்றனர்.